Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see tense. நம்ம ஆல்ரெடி நம்ம செஷனில் வந்து டென்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டென்ஸ் இஸ் அ டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். டென்ஸ்னால் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், ஏன்னா உங்கள் மனசில் அது பதியணுன்றதுக்காக தான் நான் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். டென்ஸுன்றது டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். வாட் இஸ் டென்ஸ் அப்படின்னா டைம் ஆஃப் அன் ஆக்ஷன், காலம். டென்ஸுன்னா என்னென்னா காலம், நேரம், இதுதான் டென்ஸு. 3 types of tense, that is 3 main types, not only 3 types, 3 main types. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 முக்கியமான டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து வருங்காலம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் 4 இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் 4 இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. மொத்தம் டோட்டல் போட்டிங்கன்னா 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷ் கிராமரில். இந்த 12 டென்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் இங்கிலீஷ் கிராமர். எந்தெந்த டென்ஸு எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம டீட்டெயில்டாக என்ன பார்த்துட்ருக்கோம், டென்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 6 டென்சஸ் பார்த்தோம். சிம்பிள் ஃப்யூச்சர், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்னு பார்த்தோம், அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க 4 டைப்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாஸ்ட் டென்ஸில் இருக்க 4 டைப்பும் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்க 2 டைப் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம், சிம்பிள் ஃப்யூச்சரும் ஃப்யூச்சர் கண்டினியூஸும். இல்லை எதுனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சேனலில் போய் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் தனித்தனியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம், அதுக்கு இமிடியேட் ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஓகேவா? இப்போது நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் 4 டைப் இருக்குதுன்னு சொன்னேன். சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் சிம்பிள் ஃப்யூச்சரும் சிம்பிள் ஃப்யூச்சர் கண்டினியூஸும் பார்த்துட்டோம். சிம்பிள் ஃப்யூச்சர்னால் நாளைக்கு நான் பண்ண போகிற பிளான், என்னோடய டிசிஷன், டுமாரோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது தான் என்னது ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சொல்லுவோம்னு சொன்னேன். ஃப்யூச்சர் கண்டினியூஸில் ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஆன்கோயிங் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறது தான் என்னது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றத பார்த்தோம். ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து நம்ம 2 ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம், அதாவது வில் அண்டு ஷால். வில் அண்ட் ஷால். இப்போது வில் சிம்பிள் ஃப்யூச்சரில் வில் ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸில் வில் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் என்ன பண்ணோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படி ஹேவ் அண்ட் ஹேஸும், பாஸ்ட் பர்ஃபெக்டில் எப்படி ஹேட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஹேவ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஹேவ் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஹேவ், ஹேஸ், ஹேட் இது இருக்கணும் கண்டிப்பாக. வந்து பர்ஃபெக்ட் டென்ஸுன்னும் போது இந்த 3 வேர்பு கண்டிப்பாக இருக்கும். ஹேவு, ஹேஸு, ஹேடு. ஹேவும் ஹேஸும் வந்து உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் வரும், ஹேடு வந்து பாஸ்ட்டில் வரும். ஹேவ் திரும்ப நம்ம ஹேவ் மட்டும் எதில் யூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஹேவ், ஹேஸ், ஹேட் இருக்கணும். கண்டினியூஸ் டென்ஸ்னால் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கணும். ஓகே, இதுதான் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டிய விஷயம். கண்டினியூஸ் டென்ஸ்னால் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேஸ், ஹேவ் ஆர் ஹேட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் ஏ சர்டன் டைம் இன் த ஃப்யூச்சர். அதாவது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து ஃப்யூச்சரில் செய்கிறோன்னு பிளான் போட்டிருப்போம். ஓகேவா? இந்த டைமுக்குள்ளே ஃப்யூச்சரில், அதாவது நாளைக்கு இத்தனை மணிக்குள்ளே நான் இந்த வேலையை முடிச்சிடுவேன், எக்ஸ்பெக்டட் டு பி ஃபினிஷ்ட் அட் ஏ சர்டன் டைம் இன் த ஃப்யூச்சர். இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் முடிக்கணும், எத்தனை மணி எப்போ முடிச்சு தருவீங்கன்னு உங்கள் மிஸ்ஸு கேட்டாங்கன்னா, மிஸ் நாளைக்கு ஈவினிங்குள்ளே கொடுத்துட்றேன் மிஸ், இல்லைன்னா மண்டேக்குள்ளே சப்மிட் பண்ணிடுறேன் மிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபினிஷ்ட். ஃப்யூச்சரில் இந்த டைமுக்கு முன்னாடி நான் முடித்து இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுதான் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபினிஷ்ட் ஆர் கம்ப்ளீட்டட் பிஃபோர் ஏ சர்டன் டைம் இன் த ஃப்யூச்சர். உங்கள் மிஸ்ஸு கேட்கும்போது அந்த ஹோம்ஒர்க்கையோ அந்த அசைன்மெண்ட்டையோ நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க, மண்டேக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன் மிஸ், மண்டே மார்னிங் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன், வெனஸ்டே மார்னிங் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் ஹேவ் ஆர் ஷால் ஹேவ். வில் ஹேவ் ப்ளஸ் ஷால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். வில் ஹேவ் ப்ளஸ் ஷால் ஹேவ். வில் ஹேவ் ஆர் ஷால் ஹேவ் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதில்? ஃபியூச்சர் பர்ஃபெக்டில். வில் ஹேவ் ஷால் ஹேவ். ஃபியூச்சர் டென்ஸுடைய இதுவே என்ன தான் உங்களுக்கு ஃபார்மேட்டே வந்து வில் ஆர் ஷால் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் எழுத முடியாது. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னும் போது வில் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஷால் ப்ளஸ் ஹேவ் யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, வில் ஹேவ் ஷால் ஹேவ். அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணும். தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணும். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணும். ஓகே, தேர்ட் ஃபார்ம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒர்க்குடு ஒர்க்குடு, eat ate eaten, இதுதான் என்னது? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. ஸோ will have or shall have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தி verb. will have eaten, will have burnt, will have taken, shall have written, இந்த மாதிரி யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அஃபிர்மேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அஃபிர்மேட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் என்னது? அஃபிர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸுடைய ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் will have or shall have ப்ளஸ் third form of the verb plus object. Subject plus will have or shall have plus third form of the verb plus object. This is the affirmative sentence, that is positive statement. Okay, for example, I shall have played tennis. I என்றது என்னது? subject. shall have யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஐக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? shall யூஸ் பண்ணுவோம். ஓகே, I shall have played third form of the verb. play, played, played தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் டென்னிஸ். என்ன விளையாண்ட? டென்னிஸ் விளையாண்ட. ஆப்ஜெக்ட். புரியுதா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ஆர் ஷால் ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் தான் உங்களுடைய ஃபார்மேட்டு. இதில் என்ன இருக்குது? ஐ ஷால் ஹேவ் பிளேடு டென்னிஸ். ஐன்றது சப்ஜெக்ட், ஷால் ஹேவ் ப்ளஸ் பிளேடுன்றது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், டென்னிஸ்ன்றது ஆப்ஜெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா நாட் சேர்த்துக்கணும். சப்ஜெக்ட் வந்து என்னது? ஐன்றதுனால ஷால் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷால் நாட் ஹேவ், ஷால் நாட் ஹேவ், ஷால் ஹேவ் நாட்னு வரக்கூடாது, ஷால் நாட் ஹேவ்னு போடணும். ஓகேவா? நெகட்டிவில் மட்டும் ஷால் ஹேவ் வரக்கூடாது, ஷால் ஹேவ் நாட் வரக்கூடாது. பாசிட்டிவில் வந்து நம்ம ஷால் ஹேவ் போடுவோம், ஆனால் நெகட்டிவில் வந்து ஷால் ஹேவ் நாட்னு வரக்கூடாது, ஷால் நாட் ஹேவ்னு எழுதணும். ஐ ஷால் நாட் ஹேவ் பிளேடு டென்னிஸ். ஐ ஷால் நாட் ஹேவ் பிளேடு டென்னிஸ். இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கொஸ்டின் ஃபார்மேட் தான். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னது? கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வில் ஆர் ஷால் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும்? வில் ஆர் ஷால் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம வில் ஆர் ஷால் ஆக்சிலரி வேர்ப் போடணும் ப்ளஸ் சப்ஜெக்ட். எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், ப்ரெசென்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன தான் போடணும்? ஆக்சிலரி வேர்ப் தான் போடணும். கொஸ்டின் கேட்கும்போது மட்டும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்ப் போடணும். அதுக்கப்புறமா அந்த ஆக்சிலரி வேர்ப் பக்கத்துலேயே என்ன போடுவோம்? நம்ம சப்ஜெக்ட் போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் வந்து என்ன போடணும்? ஃபஸ்ட்டு வில் இல்லைனா ஷால் போடணும், அப்புறம் சப்ஜெக்ட் போடணும், அதுக்கப்புறம் தான் என்ன போடணும்? ஹேவ் போடணும். தென் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். புரியுதா? கொஸ்டினில் பாருங்கள், இப்போ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி போட்டிங்க? சப்ஜெக்ட் பக்கத்தில் ஷால் ஹேவ் ஆர் வில் ஹேவ், ஷால் பக்கத்துலேயே ஹேவ் போட்டிங்க, வில் பக்கத்துலேயே ஹேவ் போட்டுக்கலாம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் ஷால் பக்கத்தில் ஹேவ் போடக்கூடாது, நாட்டு போட்டு அதுக்கப்புறமா தான் ஹேவ் போடணும். இன்ட்ராகேட்டிவில் ஃபஸ்ட்டு ஷால் போடணும் ஆர் வில் போடணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன போடணும்? ஹேவ் போடணும். புரியுதா? இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த மூணு சென்டென்ஸுக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வில் ஆர் ஷால் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன போட போகிறோம்? கொஸ்டின் மார்க் போட போகிறோம். ஓகே, ஸோ ஷால் ஐ, subject I, have third form of the verb played tennis. Shall I have played tennis and question mark. Understand? எப்படி எழுதணும்னு புரியுதா உங்களுக்கு? affirmative sentence is nothing but positive statement, negative sentence, interrogative sentenceனா கொஸ்டின். இது மூணும் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் ஃபார்மேட்டுன்றது தான் இதில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது டு எக்ஸ்பிரஸ் an action that is going to be completed in the or expected to be completed in the future at a certain point of time. ஒரு certain point of time ஃப்யூச்சரில் ஒரு certain point of timeல இந்த வேலையை முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான்
ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹெல்பிங் வேர்ப்ஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் ஹேவ் அண்டு ஷேல் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணோன்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பண்ணோம், அண்டு கொஸ்டின் எப்படி எழுதணுன்றத இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த செஷனில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.